நண்பர்களுக்கு ஒரு காலை வணக்கம். இன்றைக்கு டே ஸ்டார்ட் ஆகும்போதே மிக அமோகமா ஸ்டார்ட் ஆச்சு. அது என்ன கதை என்றத வீடியோ நடுவுல சொல்றேன். காலையில ஒரு 7:30-8 மணிக்கெல்லாம் எழும்பி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கையோட ஜிம்முக்கு ரெடி ஆயிட்டு சுட சுட தேநீர் குடிச்சபடியே 2 பாதாம் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு முடிய ஜிம்முக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து பேக்ல வச்சுட்டு ஜிம்முக்கு பறந்துட்டேன். நண்பர்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அமோகமான விஷயம் என்னண்டா, 2-3 நாளால வாரன்னு சொன்ன ஆடு இன்றைக்கே வந்துட்டு இந்தியால இருந்து சோலோ ஒர்க் அவுட்டுக்கு டாடா பாய் பாய். இருந்தாலும் உங்களை நம்பி வார்த்தை வர்றதுக்கு லைட்டா பீதியா தான் இருக்கு. எப்ப வருவாங்க எப்ப வர மாட்டாங்களே சொல்லலாது. எனக்கு இன்றைக்கு பேக்குக்கும் பைசப்ஸுக்கும் ஒர்க் அவுட் பண்ற நாள். இன்றைக்கு இவனும் கூடபடி என்ன ஒர்க் அவுட் பண்ண சொல்ற ஒரே கன்ஃபியூஷன். பையன் ஃபர்ஸ்ட் டே என்ற புழுவத்துல நான் போற வெயிட் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்குது. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவாமட்டா சரி. அதுக்கு பிறகு கார்டியோ முடிய வீட்டை வந்து பார்த்தா சாப்பாடு எனக்கு பிடிக்கவில்லை. காரணம் நவராத்திரி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து வீட்டை ஒரே வெஜ். இது வேலைக்காக வந்துட்டு நானே கடைக்கு போய் 2 முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு ஆம்லெட் மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் எண்ணெயில நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு டேஸ்டா இருக்கும்ண்டு. இன்னும் ஒரு 10 நாள் இப்படித்தான் நண்பர்களே ஓட்ட வேணும். முட்டைக்கு சைட் டிஷ் என்னன்னு பாத்தீங்களா பான். வே புரோட்டீன் விக்கிற விலைக்கு இப்போதைக்கு வே புரோட்டீன் பக்கமே போயிடாது. அதனால கொஞ்ச நாளைக்கு புரோட்டீன் சோர்ஸ் ஃபுட்ல இருந்துதான். எத்தனை நாளைக்கு கண்டு கேட்டீங்கன்னா அத்தனை நாளைக்கு சாப்பிட்டு முடிய டவுனுக்கு போக வேண்டிய வேலை. அதனால சுதனுக்கு ஒரு அழைப்பு. சில பல பில் பேமெண்ட் எல்லாம் பெண்டிங். அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டு அடிச்ச வெயிலுக்கு காகல்ஸ் பக்கம் ஒதுங்கினோம். அங்க போனா வழக்கம் போல ஒன் துவங்கிட்டான். போனை பார்த்து பெல்ல காட்டி கொண்டிக்கிறான். அது வேற ஒன்றுமே வயசு பிரச்சனை. கோயிலுக்கு கொண்டு போய் விபூதி அடிச்சு விட்டா சரி. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வீட்டை வச்சபடியா மதியம் சாப்பாட்டுக்கும் கடையிலேயே ஒதுங்கியாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டை வந்து குட்டி தூக்கம். ஈவினிங் போல எழுப்பி பார்த்தா வழியில செம்ம காத்து ரசிச்சபடி இன்றைய நாளை சிறப்பாக முடித்துக் கொண்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்ப்போம்.